இந்த 2026 நடக்க போற நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் தேர்தல் ஆணையம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் ஓட்டு போட அவளா காத்துக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமாவில இருந்து பக்காவான ஒரு பொலிட்டிக்கல் படமா ரிலீஸ் ஆக வேண்டிய நம்ம தளபதி விஜயோடைய ஜனநாயகன் இந்த படம் சில காரணங்களால ரிலீஸ் ஆகாததுக்கு நிறைய பேர் நிறைய காரணங்களை சொல்றாங்க. ஆனா உண்மையான காரணம் என்னவா இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க, நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. எனிவேஸ், ஜனநாயகன் படம் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகல. ஆனா அதுக்கு பதிலா இன்னொரு தரமான பொலிட்டிக்கல் படம் அப்படிங்கிறது இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படம் தான் வெஞ்சன்ஸ். நல்ல வேளை இந்த படம் அடுத்த மாசம், அதாவது ஏப்ரல் 1st வீக் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணல. ஒருவேளை அவங்க அப்படி பிளான் பண்ணியிருந்தா இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. அப்படியே ரிலீஸ் ஆகியிருந்தாலும் இந்த படத்துக்கு நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்திருக்கும். என்னப்பா பில்டப் எல்லாம் ஓவரா இருக்கு, அப்படி இந்த படத்துல என்னத்தான் கதையா சொல்லியிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் காட்டியிருக்காங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா அதை சொல்ல தான் இப்போ உங்கள்கிட்ட வந்திருக்கேன். ஸோ இந்த படத்தோட ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போறேன். இந்த படத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் காமிச்சிருக்காங்க, இந்த படத்தோட கதை என்ன, ஓவரால் இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படமா வந்திருக்கு அப்படிங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சினிமா ரிலேட்டடா எக்கச்சக்கமான கண்டென்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். சோ அந்த வீடியோல நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்பாட்லைட் தமிழ் சேனல். நான் உங்கள் தர்ஷன். இந்த படத்தோட டைரக்டர் யாரு, இந்த படத்துல யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். சோ இந்த படத்தோட கதையை எப்படி ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா, நம்மளோட ஹீரோயின் சின்ன வயசுல ஒரு சாதாரண ஒரு பொண்ணா தான் வளர்றாங்க. ஆனா அவங்களுக்கு சின்ன வயசுலயே மென்டலி ஒரு ஹேபிட் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே புகழ்ந்து பேசணும், நம்ம எல்லாருமே பாராட்டி பேசணும், நம்ம எல்லாருமே கை தட்டணும், நம்ம பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பொண்ணு. ஆனா இது சாதாரணமா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டி தான். ஆனா நம்ம ஹீரோனுக்கு அது எந்த அளவுக்கு எஸ்டிமா இருக்கு அப்படின்னா, தன்னை எல்லாரும் பாராட்டணும், தன்னை பத்தி எல்லாரும் பேசணும் அப்படிங்கிறத தான் வளர்த்த அப்பாவையே கொண்டுட்டு தான் இந்த கதையே அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராகவும் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னோட பேரை பிரபலம் ஆகணும், தன்னை பத்தி எல்லாரும் பேசணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை பண்றாங்க. அது நிறைய விஷயம் இந்த மக்களுக்கு நல்லதாகவும் போய் அமையுது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல இவங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருந்தவங்க சடனா ஒரு பொலிட்டிக்கல் ரீஜனுக்குள்ள வர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய எதிரிகள் அப்படிங்கிறது உருவாக்குறாங்க. அந்த எதிரிகள்லாம் எப்படி இவங்க சமாளிச்சுட்டு கடைசியில பார்க்கும்போது இவங்க மேலும் அந்த பவருக்காகவும் பேருக்காகவும் புகழுக்காகவும் மட்டும் இந்த விஷயங்கள்லாம் பண்ணல. இத்தனை வருஷமா அவங்க டைரக்டாவோ இன்டைரக்டாவோ அவங்களை அஃபெக்ட் பண்ணவங்க, அவங்கள பகைச்சுக்கிட்டவங்க, இவங்க எல்லாரையும் இவங்க எப்படி ரிவெஞ்ச் எடுத்தாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட முடிவா நமக்கு காமிச்சிருக்காங்க. இதுதான் இந்த படத்தோட கதை. மொத்தத்தில் இந்த படத்தோட ஜானர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரிவெஞ்ச் கலந்த ஒரு பக்காவான பொலிட்டிக்கல் கிரைம் டிராமாவால இந்த படம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. இப்படியும் அடுத்த ஆட்சிக்கு நீங்க வரப்போறது இல்ல சார். அங்க வேணி வந்திருக்காங்க. வேணி 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 எல்லாத்துக்கும் வேணி. இந்த படத்தோட டைரக்டர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது ராகுல் அசோக். இவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இவரை பத்தி பெருசா இந்த டீடைல்ஸும் கிடையாது. இதுதான் இவரோட முதல் படமா இருந்துகிட்டு இருக்கு. ஆனா முதல் படத்திலேயே இந்த மாதிரியான ஒரு போல்டான அட்டெம்ப்ட் எடுத்தது மிகப்பெரிய விஷயமா நான் பாக்குறேன். நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது எதனால அப்படிங்கறத இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சோ நெக்ஸ்ட் இந்த படத்துல அடிச்சிருக்க ஆர்டிஸ்ட், இந்த படத்துல லீட் கேரக்டரா பண்ணிருக்க ஆக்ட்ரஸ் அபர்ணதி. இவங்க இதுக்கு முன்னாடி ஜெயில், இருகப்பற்று, மாய புத்தகம் சொல்லிட்டு ஏகப்பட்ட படங்கள் அப்படிங்கிறது நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட இவங்களோட ஆக்டிங் பத்தி நம்ம கொஞ்சம் அப்புறமா பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துல வேற யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது காளி வெங்கட், ஜான் விஜய், இளவரசு, சுரேஷ் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேஸ்டா தான் தெரியுது. எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் என்ன, அந்தந்த கேரக்டருக்கு எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறத பார்த்து கரெக்டாகவே பண்ணிருக்காங்க. அவரோட பெர்ஃபார்மன்ஸும் குறை சொல்ற அளவுக்கு கிடையாது. சோ எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் ரொம்ப நீட்டா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. கொல்றதுக்கு இன்னொரு உயிர் வேணும். என்ன பாலாஜி, நீ இருக்கும்போது எப்படி செந்தில் அரெஸ்ட் பண்ணாங்க? நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த வெஞ்சன்ஸ் படம் அப்படிங்கிறது ஒரு ரிவெஞ்ச் கலந்த ஒரு பொலிட்டிக்கல் படம். சோ இந்த ரிவெஞ்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கறது நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஆனா பொலிட்டிக்கலா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு பொலிட்டிக்கல் படமா போகுது அப்படிங்கிறதுனால இது ஏதாவது ஒரு கட்சியை சார்ந்து இருக்கு, ஒரு கட்சியை தூக்கி பேசுறாங்க, ஒரு கட்சி இறக்கி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம எல்லா கட்சிகளுமே கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க. இவங்க ஒரு படத்தோட கதையை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ள இந்த பொலிட்டிக்கல் டிராமா வர்றதுனால மற்ற கட்சிகள் எல்லாத்தையும் டார்கெட் பண்ணாங்களா, இல்ல எல்லா கட்சிகளையும் டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தை பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி டவுட் தான் வருது. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாமே ஓப்பனா இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. ஒவ்வொரு சீன்ல ஒவ்வொரு கேரக்டர் பார்க்கும்போது இந்த கேரக்டர் பார்க்கும்போது அந்த கட்சியோட தலைவர் மாதிரி இருக்கு, இல்ல அந்த கேரக்டர் பார்க்கும்போது இந்த கட்சியோட தலைவர் மாதிரி இருக்கு, நம்ம யோசிக்க வைக்குது. இப்ப நம்ம தமிழ்நாடு அரசியல் நடந்துட்டு இருக்குல்ல, நேரடி கூட்டணி, மறைமுக கூட்டணி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்கல்ல. சோ இந்த மாதிரியான விஷயங்களையும் இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இதுதான் நம்ம ரியல் லைஃப்ல நடந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வைக்குது. சோ அதனாலதான் நான் சொன்னேன், இந்த படத்தோட டைரக்டர் இந்த மாதிரியான ஒரு போல்டான ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு ஒரு தனி கட்ஸ் வேணும் அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி வந்த பொலிட்டிக்கல் படங்களே இந்த மாதிரி ஓப்பனா கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டா பண்ணிருக்காங்க. ஆனா ஏதாவது ஒரு கட்சியை மெயின் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, அதுக்கு இன்னொரு கட்சி ஆதரவு கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த படத்தை பார்க்கும்போது எல்லா கட்சிகளுமே ஒரே டைப்ல கிரிட்டிசைஸ் பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் புதுசா தெரிஞ்சு. சோ அதை தான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். யாரு வேணாலும் சண்டை மூட்டி விடுற அளவுக்கு ஜாதியாவும் மதமாவும் பிரிச்சே இத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்லையா? சோ இதோட டாபிக் விட்டுலாம். இதுக்கப்புறம் என்ன ஒரு ஆடியன்ஸா இந்த படத்துல இம்ப்ரெஸ் பண்ண ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கு. சோ அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த படம் அப்படிங்கிறது ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் மூவி. அதாவது பெண் கதாபாத்திரத்தை மையமா எடுக்கப்பட்ட ஒரு படம்.
அதுல ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பொலிட்டிக்கல் ஜானர்ல ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி. ஸோ இது ஒரு புதுசா எனக்கு தெரிஞ்சு ஃபீமேல் சென்ட்ரிக், ரிவெஞ்ச் அண்ட் பொலிட்டிக்கல். ஸோ இந்த 3 விஷயங்களை டச் பண்ணி ஒரு படத்தை கொடுத்தது அப்படிங்கிறது எனக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சு. ஸோ செகண்டா இந்த படத்தை நான் நோட்டீஸ் பண்ணது என்ன அப்படின்னா, இந்த படத்தில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ கூடவே நிறைய துரோக மூமெண்ட்ஸும் இருக்கு. அரசியல் படம் அதுல துரோகம் இல்லைன்னா எப்படி, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அது எல்லாமே இந்த படத்துக்கு எங்கேஜிங்கா கொண்டு போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. மூணாவது என்ன அப்படின்னா, இந்த படத்தை ஒரு ஃபுல் டார்க் அண்ட் சீரியஸ் டோன்லயே கொண்டு போயிருந்தாங்க. ஸோ எந்த இடத்துலயுமே ஒரு ஃபன்னான எலமெண்ட்ஸை கொடுக்குறது, ஸோ அந்த மாதிரி பெருசா எதுவுமே இல்லாம சின்ன சின்ன காமெடிஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா அது பட் இந்த படத்தோட ஃப்ளோவும் இந்த படத்தோட சீரியஸ் டோனை கெடுக்காத மாதிரி ஒரு வகையில கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னல் ஒரு படத்தை பண்றோம், ஸோ அது ஃபுல் சீரியஸ் டோன்ல போயிட்டு இருக்கு. இடையில காமெடி சீனை வச்சு அந்த மூடே ஸ்பாயில் பண்ணிடாம ஸோ அந்த நீட்டா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன கேட்டால் இது ஒரு பெஸ்டான ஐடியா நான் சொல்லுவேன். அடுத்த 4வது விஷயமா நான் பாக்குறது என்ன அப்படின்னா, இந்த படத்தோடைய ஸ்கிரீன் பிளே தான் சொல்லுவேன். இந்த படத்தோட மொத்த டியூரேஷன் 2 மணி நேரம் 29 நிமிஷம், அதாவது 2.5 மணி நேரம். அந்த படத்தை இந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ணி கொண்டு போறது என்ன அப்படின்னா ஒரே விஷயம், இந்த படத்தோடைய ஸ்கிரீன் பிளே தான். ஸோ அந்த அளவுக்கு பெருசா லேக் இல்லாம பெருசா ஸ்லோ இல்லாம இந்த படத்தை ஃப்ளோவா கொண்டு போயிருந்தாங்க. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேவை ஓரளவுக்கு கிரிப்பா கொடுத்ததுனால தான் இந்த படம் எந்த அளவுக்கு போர் அடிக்காம ஓரளவுக்கு எங்கேஜிங்கா போயிட்டு இருக்கு. லாஸ்ட் ஃபைனல் பாயிண்டா நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தோடைய ஹீரோயின் செலக்ஷன் தான். ஏன் அப்படின்னா இந்த படத்தோட மெயின் லீட் அவங்க தான். ஸோ அவங்கள நோக்கி தான் இந்த படம் ஒட்டுமொத்த படமும் டிராவல் ஆக போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய கேரக்டரை எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா டிசைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா பண்ணிருந்தாங்க. ஸோ அதுக்கு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வைஸும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ அவங்களோட மேனரிசமா இருக்கட்டும், அவங்க நடக்கிற ஸ்டைல், அவங்க பேசுற மாடுலேஷன்ஸ், இது எல்லாமே அவங்க எடுத்து நடிச்சிருந்த அந்த வேணி அப்படிங்கிற கேரக்டர் கடைசி வரைக்கும் கேரி பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அது இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த வேணி, உன்னை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு தெரியுமா? திரும்புற இடம்லாம் உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுங்க படத்தோட கம்ப்ளீட்டான ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கு மேல இந்த படத்தை நீங்க பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு எடுத்துக்கணும். ஆனா நான் சொல்றக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் பட்ஜெட் படம். அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன ஆக்டர்ஸ் தான் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. பெரிய ஸ்டார் காஸ்ட் அப்படிங்கிறது இல்ல. ஸோ இந்த படம் எத்தனை நாள் தியேட்டர்ல இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஆனா ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கன்ஃபார்ம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட போய் இந்த படத்தை பாருங்க. இதுங்க மண்புழுவை சாப்பிட்டு தான் உயிர் வாழும். ஆனா இதுங்க இல்லைன்னா மண்புழு இனமே இருக்காது. இந்த படத்துக்கு யூஎஸ் சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல 18% சீன்ஸோ இல்ல தேவையில்லாத பேட் வேர்ட்ஸோ இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே சேர்ந்து கூடிய பார்க்கக்கூடிய ஒரு படமாக இந்த படம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படத்துக்கு நம்ம சேனல் சார்பா நான் கொடுக்குற ரேட்டிங் என்ன அப்படின்னா 10க்கு 9 கொடுப்பேன். ஸோ இது என்னுடைய ஹானஸ்டான ரேட்டிங். ஸோ ஒருவேளை நீங்க படம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த படம் எப்படி இருந்துச்சு, உங்களோட ரேட்டிங் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நான் சொன்ன விஷயங்களை ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலும் சொல்லுங்க. கமெண்ட் பாக்ஸ் அதுக்காக தான் இருக்கு. நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ வீடியோவில் தான் இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்பாட்லைட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்ட் பாய்.